பர்ச்சேஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் ட்ராக்கிங்கை எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுறீங்களா? சப்ளையருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஃபைனல் வெண்டர் பில் வந்ததும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிலையா? ஸோ அதற்கான சொல்யூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ளையருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து சில சப்ளையர் கேட்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒரு 1 lakh வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50,000 50% அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ கடைசியாக நமக்கு பில் வரும்போது அந்த 50% அட்வான்ஸை மைனஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஓடலை எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நியூவாக ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் பாலா இல்லை கார்த்திக் ராஜா அப்படின்ற பர்சன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்டில் நான் அக்வா பியூரிஃபையர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 5 குவான்டிட்டி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ 5 ஆர் 10, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 lakh அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆர்எஃப்கே வந்து ஜென்ரேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஃப்கேவுக்கு நம்ம சென்ட் பண்ணனாலும் நம்ம சப்ளையருக்கு சென்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு சப்ளையருக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஃப்கே சென்ட் பண்ணது நமக்கு வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தோடனே நமக்கு வந்து இன்னும் மெட்டீரியல் வரல, ஆனால் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதை வந்து எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து நான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இங்கே அக்கௌண்டிங்கில் வெண்டர் இருக்கு இல்லையா, நான் வெண்டர் பில்லு ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கார்த்திக் ராஜா அப்படின்ற வெண்டர் நேம்க்குள்ள ஸோ இன்னைக்கு டேட்டில் நான் வந்து ஒரு ஏர்லைன் கொடுத்துட்டு டவுன் பேமெண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நம்ம பிஓ நம்பரை மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பில்லு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு பில்லை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ச்சேஸ் மேட்சிங் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் பட்டன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஓவுமே நமக்கு வந்து எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடி பர்ச்சேஸ் ஆர்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கீழே இங்கே பில் மேட்சிங் அப்படின்ற ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருக்கும். நான் அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ போயிட்டு ஸோ இங்கே இருக்கலையே அந்த டவுன் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் ஆட் டு பிஓ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பிஓலாம் நமக்கு வந்து காமிக்கும், ஓவரால் பிஓவை. நான் வந்து இந்த 009க்காக இந்த அமௌண்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டவுன் பேமெண்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஸோ ஓவரால் 1 lakh அதில் வந்து 50,000 வந்து டவுன் பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்ற டேட்டோட உங்களுக்கு வந்து பில் நம்பர் டேட்டோட உங்களுக்கு வந்து இங்கே கிரியேட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. ஸோ டீட்டெயில்ஸ், ஸோ ஜென்ரேட் த சீரியல் நம்பர் சேவ் கொடுத்துக்கிறேன். தென் வேலிடேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பில் வருது அப்படின்னா நான் வந்து அப்லோட் பில் கொடுக்குறேன். ஸோ சும்மா நான் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒரு பிடிஎஃப் வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ டேட் வந்து இன்னைக்கு டேட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம கொடுத்த பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh அதில் வந்து 50,000 வந்து நம்ம டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தரணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து இங்கே ஹைலைட் ஆகும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணி ஈஸியாக வந்து நம்மளால க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஓடல இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சேல்ஸில் டவுன் பேமெண்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி கமெண்ட் வந்திருந்தது பர்ச்சேஸில் எப்படி டவுன் பேமெண்ட் ஃபாலோ பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம வந்து அதுக்கான நியூ வீடியோவை மேக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.